ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸோடைய ரிசல்ட் பற்றின ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு தேர்வு இயக்கம் இன்னைக்கு 10th ரிசல்ட் ரிலேட்டடான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024 நடைபெற்ற 2023 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு முடிவுகள் 10/5/2020 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வு இயக்கத்தில் காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை பின்வரும் இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வந்து வரக்கூடிய 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:30 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேர்வர்கள் மேல் குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 வெப்சைட்டும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 வெப்சைட்டில் எந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதோ அது மூலமாக நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதையும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய தகவலியல் மையங்களிலும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அங்கே போய்ட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி கிளை நூலகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயும் உங்களுடைய தேர்வு முடிவுகளை வந்து நீங்கள் கட்டணமின்றி பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசு தேர்வு இயக்கம் வந்து செய்தி குறிப்பாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்த ஸ்கூல்லையே வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு உறுதிமொழி படிவம் வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் மொபைல் நம்பருக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆன உடனே எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களுடைய மார்க்கை வந்து அனுப்பிடுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை தனித்தேர்வுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்படணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்திக்குறிப்பு மூலமாக அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 ரிசல்ட் வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா tge.gov.in. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரிசல்ட் ஆப்ஷனில் போய் உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா tnresult.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து +2 ரிசல்ட்டு +1 ரிசல்ட் வந்துச்சு, அரியர்ஸ் அது எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ ஷோ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு 10ஆம் தேதி காலையில் 9:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டை வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா result.digilocker.gov.in. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூவாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து கீழே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதில் வந்து கிளாஸ் 10 கம்மிங் சூன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆனதும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்கான லிங்க் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரிசல்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். 10th எக்ஸாம் எழுதின அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.